இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிண்டன் சபை சார்பாலும் உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். And all those who are watching this via the live telecast, we welcome you in the name of Jesus Christ and on behalf of Kenton Bethany. இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபையால் 6 மாதங்களை கடந்து 5 மாதங்களை கடந்து 6வது மாதத்துக்குள்ளார இந்த இடத்துல வந்திருக்கிறோம். And with the God's grace, we've crossed over, finished 5 months of this year and entered into the 6th month. அது மட்டுமில்லை, இன்றைக்கு ஐக்கிய ஆராதனை, குடும்ப ஐக்கிய ஆராதனைக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். Not only that, we are entered into a Holy Communion service for today. நாங்கள் அப்போ ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் ஜெபத்துக்குள்ளாக கடந்துடலாம். Let us read a verse from the script Bible and then take part in the prayers. எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். This is a word that everyone knows. அப்போஸ்தலர் அதிகாரம் 2வது அதிகாரம் 42வது வசனம். Acts, Apostle of the Acts, chapter 2, verse 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிக்குதலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். They devoted themselves to the apostles' teaching and to fellowship, to the breaking of bread and to prayer. இன்றைய நாளிலும் கூட நாங்கள் கம்யூனியன் சர்வீஸுக்குள்ளாக வந்திருக்கிறோம், ஐக்கியத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம், அப்பம் பிக்க போகிறோம். ஆனால் நாங்கள் ஜெபிக்க போகிறோம், ஒரு மனத்துக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம் முதலாவதாக. And today also we come to a communion service to pray and to bake bread, so we are going to pray for one accord first. ஆனால் ஐக்கியத்திலும் அப்பம் பிக்கத்தில் நாங்கள் வரும்பொழுது அந்நியோன்யம் சொன்னால் ஒருவர் நேசித்து அன்பு செலுத்துகிறார் அந்நியோன்யம். One accord and unity means to love one another, that's unity. இப்போ நாங்கள் ஒருவரோடு பேசாமல் இருப்போமானால், ஒருவர் மன்னிக்க முடியாமல் இருப்போமா இருந்தால் இந்த அப்பம் பிக்குவதில் அந்நியோன்யத்தில் நான் கலந்து கொள்வதில் பிரயோஜனம் இல்லை. And if we cannot love each other or forgive each other, then there's no point in taking part in the communion. இந்த நேரத்தில் கூட நாங்கள் யாரோட கசப்பாக இருப்போமா இருந்தாலும் கூட நாங்கள் ஒருமனப்பட்டு மன்னிப்பு கேட்டு நாங்கள் இந்த ஐக்கியத்துக்குள்ளால கடந்து வரப்போகிறோம். And if you have any bitterness or any issues with anybody, today is the time to reflect on it, ask for forgiveness and then take part in the communion. ஏன்னா தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமையை நாங்கள் காண வேண்டும் என்றால் ஒருவர் கூட ஐக்கியம் இல்லாமல் இருந்தால் அந்த பிரசன்னத்தை நாங்கள் முழுமையாக காண முடியாது. And if you have to see the God's anointing, then if we have issues with one another, then no one can see the anointing and the mighty presence of God. எனவே நாங்கள் அதை உணர்ந்தவர்களாக நாங்கள் இந்த ஆராதனையை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்க போகிறோம். So we are going to pray for that as a priority in this service. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் குடும்ப ஐக்கிய ஆராதனைக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். We come to the Holy Communion service. நாங்கள் ஒருவர் நேசித்து மன்னித்து இந்த குடும்ப ஐக்கிய ஆராதனைக்குள்ளால எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த கால வேளையிலும் we are going to pray this morning that we commit each other so that we forgive and love each other. இந்த 6 மாதம் எங்களை 5 மாதம் வழி நடத்தி 6வது மாதம் இந்த முதலாவது தேதிகளில் எங்களை இந்த நேரத்தில் எங்களை கொண்டு வந்து கூட சுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for your abundant grace that brought us in the 6th month of the year as well. இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. We commit this service into your hand and pray. எப்படி ஆங்கில ஆராதனையில் பிள்ளையோட சமூகத்தில் உங்களோட சமூகம் முன்வந்து உங்களோட மகிமையை கண்டார்களோ அதே போல இந்த ஆராதனையில் ஆண்டவரே உங்களோட மகிமையை நாங்கள் காணணும். As they saw the glory of God in the children's service, we need to see the glory of God in this service as well. இந்த யார் என்ன நோக்கத்தோடு வந்தார்களோ ஆண்டவரே, பலவீனம் இருக்கலாம், சோபீனமாக இருக்கலாம், தேவைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அப்பா இந்த கண்ணீரை துடைக்கிறவர் நீங்கள் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் கூட உங்களுடைய கிருபை எங்கள் மத்தியில் ஒவ்வொருவரோடும் கடந்து வரும்படியாக இந்த ஆராதனைக்கு வந்தது நல்லதுன்னு சொல்லத்தக்கதாக ஒவ்வொருத்தரும் மன மகிழ்ச்சியோட ஒரு விடுதலையோடு இந்த இடத்தை கடந்து போக செய்யப்படுற கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே. விசேஷமாக இந்த கெண்டன் பகுதியை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். Commit the Kenton area and pray. இந்த கெண்டன் பகுதியில் அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. The gospel has been spread to many in this area. ஆனால் இருதயம் குருடா, கண்கள் இருதயம் குருடா, இருதயம் அடைக்கப்பட்டவர்களாக அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. The eyes of the heart has been shut. நாங்கள் அதற்காக ஜெபிப்போம். இந்த We're going to pray for that. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட அப்பா இந்த கெண்டன் பகுதியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்தில் ஆண்டவரே ஒரு மலைமேல் உள்ள பட்டணமாக இந்த சபையை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த சபையில் வந்து அநேகர் வரவும், அநேகர் ரட்சிக்கப்படவும், அநேகர் ஆலயத்துக்கு வரவும் என் ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நீங்கள் என்பதை இந்த ஜனங்கள் உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் உங்களை அறிவில் வளர இந்த ரட்சிப்புக்குள்ளாக வாரத்துக்கு ஆண்டவரே ஆவியானவரை எது தடைவாக இருக்கிறதோ இந்த வளிமண்டலத்தில் பொல்லாத ஆவி என்ற சக்திகள் தடையாக இருக்கிறாலும் இயேசுவின் நாமத்தினால் எல்லா தடைகளையும் நீங்கி என் ஆண்டவர் இந்த ஆலயங்களுக்கு அழைத்து கொண்டு வர கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank
Thank you for your grace. அதே போல ஜெபிப்போம். இந்த வேளையில் நாங்கள் சபைக்கு வந்து கொண்டிருக்கிற ஒருத்தருக்காக நான் ஜெபிக்க போகிறோம். We're going to pray for everyone. நேரத்துக்கு அழைத்து கொண்டு வரும்படியாக So bring them on time. ஆமாண்டவரை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. தகப்பனே, இந்த வேளையில் உண்மை ஆராதிக்கணும், உண்மை துதிக்கணுமே என்று சொல்லி அந்த வாஞ்சியோட ஆலயத்துக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நேரத்துக்கு ஆலயத்துக்கு வாரத்துக்கு ஆண்டவரை கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எந்தெந்த காரியங்களுக்கு நாங்கள் நேரத்தை கொடுக்குறோம், அதே போல தேவனுடைய காரியத்துக்கு நேரத்துக்கு வந்து உண்மை ஆராதிக்க துதிக்க ஆண்டவர் எங்கெல்லாம் தடையில நீக்கி அவளை அழைத்து கொண்டு வரப்போகிற கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோட அப்படியே நாங்கள் ஜெபிப்போம். இந்த வேளையிலும் கூட ஆராதனையில் வழி நடத்துகிற பிள்ளைகளுக்கான ஜெபிப்போம். ஆராதனை வழி நடத்துகிற மகளுக்காக ஜெபிப்போம். அதே போல் அவரோட இணைந்து ஆராதனை ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையில் அது மட்டும் இல்லை, காலையில் வந்து ஏழியாக வந்து இந்த சேர்ஸெல்லாம் அடக்கி இந்த ஆராதனைக்குள்ள காரியங்களை செய்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையில் pray for all those ministers who are doing ministry. ஆமாம் ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த கால வேலைக்கான இந்த ஆராதனையில் ஆண்டவரே அப்பா அதை காலையில் வந்து எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே அந்த நேரங்களை தங்களை ஒப்பு கொடுத்து உங்களுடைய ஊழியத்துக்காக வந்து சேர்ந்த ஊழியம் செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அவருடைய தேவைகளை சந்திப்பீங்களாக, அவருடைய இன்னுமாக வரங்களின் வல்லமையான நிரப்பி ஆண்டவரே வரப்போகிற நாட்களில் ஊழிய பாதையில் விடுத்து பயன்படுத்த போகிற கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரே அப்பா, உமக்கு ஒருவன் ஊழியம் செய்த பிதாவினை கனப்படுத்துவான்னு சொன்ன பிரகாரம் இந்த பிள்ளைகளை கனப்படுத்தி இவருடைய தேவையை சந்தித்து ஆண்டவரே இவருடைய உங்களோட ஊழியத்துக்கு இன்னும் அடுத்து இவரை பயன்படுத்தும்படியாக ஆண்டவரை நம்முடைய கருத்தில் நான் ஒரு ஜெபிக்கிறேன். அதே போல் ஆராதனை வழி நடத்துகிற மகளுக்கான ஜெபிக்கிறேன் அப்பா. ஆராதனை வேலையோட நாமம் மகிழ்ப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பாடுற வேலையில் ஆண்டவரை அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும், நோய்கள் குணமாகணும் ஆண்டவரை, வேதனைகள் கண்டணும், பிசாசுகள் ஓடணும் அப்பா. ஆண்டவரை ஆராதனை வேலையில் கூட நாமம் மகிழ்ப்படும்படியாக நான் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆராதனை வேலையோட கருத்தில் முற்றுமுழுதாக ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் கிரியை செய்யும்படியாக, நீங்கள் வழி நடத்தும்படியாக, தடைகள் எல்லாத்தையும் நீக்கி உங்களோட மகிமை இந்த இடத்துல இறங்கி வரும்படியாக நான் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக செய்ய போகிறதுக்காக நமக்கு நன்றி அடி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றியோட துதிக்கிறோம், சோதரம் அப்பா துதிக்கிறோம். நாங்கள் மட்டும்தான் நாங்கள் ஜெபிப்போம். இந்த வேளையிலும் நாங்கள் வார்த்தை பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். Let us pray for the word of God. இந்த வார்த்தை எங்களோடு இடப்பட வேணும். The word should intercede with us. வார்த்தை ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வர வேணும். It should bring repentance. வார்த்தை எங்களை இன்னும் ஆண்டவருக்குள்ளாக நெருங்கி கிட்டி சேர இந்த வார்த்தை எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். Let us pray that the word of God help us to come closer to God. வார்த்தையை கொண்டு தேவதாசனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். To commit the servant of God who share in the word as well. ஆவியானவர் இடப்படும்படியாக Let the Holy Spirit intercede. வேத வசனங்களை சபைக்கு மக்களுக்கு எது தேவையோ அதை கற்றுக் கொடுக்கும்படியாக Whatever the church needs, let them be taught on that. Hallelujah. ஜெபிக்கிறோம் இந்த வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை வல்லமை உண்டது. இந்த வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லப்படுகிறது. அது ஊனையும் கணுக்களையும் மூடுற குத்துறன்னு சொல்லப்படுகிறது. அப்படி அந்த வார்த்தை எங்களோட கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையை கொண்டு வர தேவதாசனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களோட அபிஷேகத்தில் அனுப்புங்க, வல்லமை அனுப்புங்க ஆண்டவரே. ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வார்த்தை ஆண்டவரே. ஒரு இன்னும் ஆண்டவரை கிட்டி சேரக்கூடிய நெருங்கி சேரக்கூடிய வார்த்தை எங்கள் மத்தியில் அந்த வார்த்தை வல்லமையாக புறப்பட்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. என்னென்ன நோக்கத்தினுடைய காலையில் வந்தார்களோ அப்பா, அவர்களை ஆற்றி தேற்றும்படியாக, அவருடைய தேவைகள் சந்திக்கப்படக்கூடிய விதத்தில், இன்னும் ஒருபடி கிட்ட நெருங்கி சேரக்கூடிய விதத்தில் இந்த வார்த்தை கிருபை செய்யும்படியாக, இந்த வார்த்தைக்கு எதிராக கிருபை செய்ய எதிராக வருகிற எந்த சக்திகளை இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டிந்து நாங்கள் அப்புறப்படுத்தினோம்ப்பா. இந்த வார்த்தை எங்களோடு இடப்படும்படியாக, தேவரீர் கிருபை செய்யும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியா நீங்கள் செய்ய போகிறதுக்காக நமக்கு நன்றி அடிச்சு சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றியோட துதிக்கிறோம்ப்பா. அப்படியே நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையிலும் விசேஷமாக வாலிய பிள்ளைகளை சிறுபடியில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் அவர்களுக்குள்ள பெரிய காரியங்களை செய்கிறார்கள். கண்ணால் பார்க்கக்கூடிய இருக்கிறது. ஆராதனை வேளையில், வார்த்தை வேளையில் ஆவியானவற்றை கிருபை அவர் நடத்தி நாங்கள் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த வாலிய பிள்ளைಗಳ வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இவர் உங்களுக்காக தெரிந்து கொண்ட பாத்திரம் ஆண்டவரே. வரப்போற நாட்களில் அப்பா எங்கள் கண்கள் காணாவிட்டாலும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் மூலம் நீங்க பெரிய காரியத்தை செய்ய போறது ஆண்டவரே. இவர்கள் மூலமானவரே பெரிய வெளிப்படுத்தல, பெரிய ஆவிக்குரிய காரியத்தில் இவர்கள் மூலம் பெரிய காரியங்களை செய்வீங்களா ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் உமக்கண்டு தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். வாழ்வை பிரகாரத்தில் சிறுசிறுகள் இணைகின்ற பிரகாரம் அவர்கள் உண்மை இணைத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. வாழ்வை பிரகாரத்தோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள் அப்பா ஆண்டவரே. இந்த சிறு வயதிலே வழி நடத்தி வர கிருபைகளுக்காக துதிக்கிறோம். உப்பு கொடுக்கிறோம் அப்பா. இவர் நல்ல ஒரு பாப்பா, ஒரு யோசேப்பை போல ஒரு பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக அப்பா, பாவத்தில் பாய்ந்து ஓடுகிற பிள்ளைகளாக இவருடைய மாற்றப்போற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இவருடைய போதகராக
ஊழியர்களாக, சுவிசேஷர்களாக, தீர்க்கதரிசிகளாக, அப்போஸ்தலர்களாக நீர் எடுத்து பயன்படுத்த போறதுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் அப்படியா செய்ய போறதுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. சோதரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், சோதரம் துதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே அந்த நாளிலும் கூட அப்பா இந்த ஆராதனையில் ஆண்டவரே வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இவங்கள் எல்லாரும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய விளைவினங்கள், எங்களுடைய குறைகள், எங்களுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மன்னிக்கிறதுவனா இருக்கிறீங்களா ஆண்டவரே. இந்த நேரத்திலும் அப்பா நாங்கள் என்னென்ன காரியத்துக்குள்ளாக நாங்கள் எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஊற்றுறோமோ ஆண்டவரே. அப்போ அந்தந்த காரியங்களிலும் ஆண்டவர் இந்த நாளிலும் கூட இருந்து இந்த ஆராதனை முழுக்கலும் அப்பா உங்களுடைய கரம் கூட இருக்க போகிறவர்களுக்காக நன்றி அப்பா. நன்றியோட துதிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை வேளையில நீங்க மகிமைப்படும்படியாக ஆண்டவரே இடத்தில் உங்களுடைய அசைபாடுதல் இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய அசைபாடுதலை ஒவ்வொருத்தரும் உணரும்படியாக அப்பா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆராதனை நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்துங்கப்பா. உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவர் தாமே அப்பா எங்கள் ஒவ்வொருத்தரும் இடப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு தடையா இருக்கிற எல்லா அந்தகார சக்திகள் ஆராதனையில் ஆண்டவரே உங்களுடைய நாமம் மகிமைப்படப்படாத எல்லா சக்திகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அப்புறப்படுத்தி நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவீங்களாக. ஆண்டவர் விடுதலையாகி ஆவியான விடுதலையாக்க மெய்யான விடுதலை சொல்லி இருக்கிறது. அப்படி ஆவியானவர் நீங்க வெளிப்படுகிறது நாங்கள் சபை உணரணும் அப்பா. நாங்கள் உணரணும் அப்பா. அந்த சக்கின மகிமை இந்த சபையை நிரப்பும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்படியாக நாங்கள் எழுந்திருப்போமா? Shall we all stand up? ஆராதனை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Lord, everyone. God is good, amen. All the time, God is good. How many of you are happy today? இந்த நாள்ல எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். முதலாவது நாள்ல 6வது மாசத்துல கர்த்தர் எங்களை போஷித்து இருக்கிறார். ஆமென். நல்ல சுகத்தோடு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு நாங்க துதிப்போம். ஆமென். முதல் பாட்டு சொல்லுது Jehovah Jireh, my provider. I was thinking about where this verse comes from, Jehovah Jireh. And in Genesis chapter 22 verse 12, Abraham gives thanks and he says, Jehovah Jireh, my provider. Because he provided a ram for sacrifice. Instead of his own son, he gave a ram that is pleasing to God. So in the same way, God is able to make a way. அவர் வழி செய்கிற தேவனாக இருக்கிறார். சரியான நேரத்தில் சரியான இடத்துல அவருக்கு சித்தமான காரியம் அவர் செய்வார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு? ஆமென். So let's sing this song together. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me, for me, for me. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. My God shall supply all my needs according to His riches and glory. He will give His angels charge over me. Jehovah Jireh cares for me, for me, for me. Jehovah Jireh cares for me. Jehovah Jireh, Yahweh Mavare, Yireh, Kodam Eneke,
கடைசி சரணம் சொல்லுது, இயேசுவின் முன் நடந்தால் நீர் யோர்தானை கடந்துடலாம். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு? நான் யோர்தானை கடந்தலாம். ஆமென். அந்த எரிகோவை தகர்த்திடலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். சொல்லுவோம். இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானை கடந்திடலாம். இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். Our God is good. Lord, our heart will not be sorrowful. Our heart will be joyful. We will rejoice in the Lord, for you are good. You are mighty. You are powerful. நீ நல்லவர், வல்லவர், போதுமானவராக இருக்கிறீங்க. அதுக்கு நன்றி பிதாவே. Yahweh Shalom, Yahweh Nissi. Lord, we praise your name, Father. We worship you. We give you all the praise, all the glory. You are the name above all names. We glorify your name, Father. Thank you, God, for you are a way maker, Jesus. We praise your name. Lord, you are good. You are good. Your mercy endures forever. Amen. We praise you, Lord Jesus. We thank you, God. Lord, he is the name above all names. There's so many words we can say to describe him, and it's never enough. Lord, we praise you, Lord, for all the thanks that you've done, all the amazing things you've done in our lives. We praise you, God. Amen. The next song says, it describes all the names of Jesus. It says Yahweh Nissi, Yahweh Shammah, Yahweh Rapha. திருப்பி இந்த பாட்டுல சொல்லுது Yahweh Rapha, Yahweh Shammah. வேறு வேறு விதத்துல கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆமென். So let's sing this song together. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கரத்தோடு துதித்திடுவேன். ஆமென். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கரத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கரத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கரத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நிஸ்ஸே, என்னாலும் வெற்றி பெறுவீர். சொல்லுவோமா? யெகோவா நிஸ்ஸியே, என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கரத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கரத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, சூரவே இருக்கின்றீர். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கரத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கரத்தோடு துதித்திடுவேன். என் புகலிடமே, கரத்தோடு துதித்திடுவேன். Yahweh Shammah, God our peace. Yahweh Nissi, the Lord is our banner. We worship your name, Father God. We praise you. We give you all the praise, all the
adoration. We glorify your name on high, Father. We thank you, Jesus, for you are good. Yes, for you நல்லவர். உம் கிருபை எப்போதும் இருக்குது இயேசுப்பா. எங்களை போறதிலும் வரத்திலும் yes பண்ணி எங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க அதுக்கு நன்றி இயேசுப்பா. Thank you, God, for you are with us, Lord. Wherever we go, Lord, you are God who is by our side, Lord. You will never leave us nor forsake us, God. You go before us as a pillar of fire and a pillar of cloud by day and a pillar of fire by night, God. You are our protector, our defender. We worship your name, Father. We glorify you, Lord Jesus. யெகோவா ஈரே நீரந்தேவனாம். யெகோவா ஈரே நீரந்தேவனாம். இனி என்னுள் கலக்கமில்லை. சொல்லுமா. இனி என்னுள் கலக்கமில்லை.
கூட இருக்கிறீர் அதுக்கு நன்றி பிதாவே. Thank you God for you are with us Lord. Whatever circumstances we go through, whatever storm we walk through, Father God, thank you for the comfort that you are there Lord, that you are with us Jesus, that you are in our hearts Father, you are living today Father. For this we praise you God. Thank you for the blood that you shed for us Lord, for the crucifixion we praise you, for you are our Savior, our Redeemer, we worship your name God. We thank you, we praise you Jesus. Amen. Father, we love you, we worship and adore you. Glorify thy name in all the glorify thy name, glorify thy name, glorify thy name in all Jesus, we love you, we worship and adore you. Glorify thy name in all the earth. We glorify thy name. Deserve all the praise. Glorify thy name. Glorify thy name in all the earth. மகிமை செலுத்துகிறோம். மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே. We glorify your name on high, Father. We worship you just for you are so good. We glorify you, deserve all the praise, all the glory, Lord. We worship your name, God. Lord, we pray that you open the eyes of our heart to receive your gospel with joy, Father God. எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவே. எங்கள் இதய கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவே. Thank you, Lord. I pray that you will open the eyes of our heart to see you for who you are, Lord. We receive your Holy Spirit, Father. We thank you, Jesus. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you. Should we raise our hands and say, I want to see you. Open the eyes. Open the
are so great. You are so merciful, Lord. Our refuge, our fortress, our help in times of need. We praise you. எங்களுடைய கண்மல், எங்களுடைய கோட்டை, எங்க துருகமா இருக்கிறீங்க. அதுக்கு நன்றி பிதாவே. Thank you, God, for you are so good. We praise your name. We worship you, Lord. அருமையான பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாள் காலையிலும் நீ சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதலாவது ஆண்டவரே நாளிலே நின்று நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 5 மாதங்களாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து போஷித்து விடுத்துவித்து இந்நாள் வரை எங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you for your grace for leading us throughout the last 5 months, providing and protecting us in every aspect. 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது உங்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு. Even if we have 1000 tongues, it's not sufficient to give thanks to you. அவ்வளவாய் நீர் எங்களை நேசித்து வழிநடத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Give thanks for loving us so much and leading us. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். Lord, we pray for our children today. பிள்ளைகளையும் தொடர்ந்து நீர் அபிஷேகத்தினால் நிரப்பி வார்த்தைகளினால் நிரப்பி அவர்களை வருகிற காலங்களில் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you fill them with your anointing and your word and use them mightily in the coming days. நீங்கள் ஏற்கனவே அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் கிரியை செய்து வருகிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Give thanks for you are doing works in their lives so far. எங்களுடைய கண்களினால் அதை காண்கின்றோம் ஆண்டவரே. We see that with our own eyes, Father. தொடர்ந்து மகிமையான காரியங்களை அவர்கள் மூலமாய் கர்த்தர் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that you continue to do
mighty and glorified things through them. உம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். We pray that you bless us through your word. ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படியாய், கட்டும்படியாக, இன்னுமாய் தைரியப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். Strengthen them, build them, and give them encouragement through your word, Father. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we ask and pray. ஆமென். Amen. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Shall we clap our hands தயவு and செய்து glorify உட்காருங்கள். God's name? Praise be to God. Hallelujah. Thank you, Jesus. இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் கென்டன் பெத்தனி குடும்பத்தின் சார்பிலும் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். In the name of our Jesus Christ, our wonderful Savior, on behalf of Bethany family, we welcome you all. Amen. Hallelujah. Hallelujah. Please put the lights on, please. Thank you. Children, you can go to your classes. Children, you may. செய்தி முடிந்த பின்பு தயவு செய்து அஷரஸ் அவர்களை மீண்டுமாய் நீங்கள் அழைத்து வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Ushers, we kindly ask you to bring them back after the service. Praise be to God. Amen. Hallelujah. 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 Praise the Lord. கர்த்தர் எத்தனை நல்லவர், ஆண்டவர் எத்தனை நல்லவர் என்று சொல்கிறீர்கள். How many of you can say Praise God be is to good? God. Amen. Our God is good. Amen. All the time our God Praise is be to God. மறுபடியுமாக இந்த நாளிலே, இந்த மாதத்தின் முதலாவது பரிசுத்த நற்கிருணை ஓய்வு நாளிலே உங்களை பார்ப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். We are greatly delighted to see you once again on the Holy Communion service this Sunday. 5 மாதங்கள் முடிந்து 6வது மாதத்திலே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். We have completed 5 months and entered into the 6th month. எப்படியாக இந்த 5 மாதங்கள் போனது என்று நமக்கு தெரியவில்லை. None of us knew how these 5 months went so quickly. ஆனால் ஒன்று நமக்கு தெரியும். But one thing that is certain, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லவராகவே இருக்கின்றார். God has remained good in your life and my life. அவர் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கலாம். We can see that He is doing good things in our lives. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, Not only also in our spiritual life உலக பிரகாரமான காரியத்திலும் சரி, or in our worldly lives, கர்த்தர் நல்லவராக இருந்து கொண்டே இருக்கிறார். God is continuing to be good. ஆமென். Amen. அவரின் மேலே எந்தவித குறைவும் இல்லை. There's nothing short on Him. அவர் 100க்கு 100 மனிதனாக 100க்கு 100 ஆண்டவராக இருக்கின்றார். He's 100% man and 100% God. ஹalleluya. Hallelujah. ஆகவே இந்த மாதத்திலே நாங்கள் பாருங்கள், இந்த மாதம் ஜூன் மாதம் 6வது மாதம் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதத்திலே இந்த சபை 2005ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி இந்த சபை ஆரம்பித்து இந்த மாதத்திலே, இந்த வருடத்திலே நாங்கள் 20வது ஆண்டை நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். So all of us know when we enter into June, that is the year of that is the month of our church anniversary, and He established the church on the 12th of June in 2005, and we know that we are celebrating anniversaries in June. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்து இருக்கிறோம் என்று அங்கு வேதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். God has done mighty things for us, therefore we are rejoicing. We see that in the scripture. இன்றைக்கு நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார், இதனாலே நாங்கள் மகிழ்ந்து இருக்கின்றோம். In each one of our lives we see that God has done mighty things and we are delightfully rejoicing in it. எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார், செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போறார் என்று? How many of you can say that God has done mighty things in your life, is doing and is going to do? ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் விசுவாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வல்லமையை நாங்கள் காணக்கூடியதாக So when இருக்கிறோம். we continue to have faith, then we can see the glory of God. இன்றைக்கு இந்த மாதம் முழுவதிலுமாக நாங்கள் ஒரு தலைப்பின் கீழாக கர்த்தருடைய செய்தியை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். All of this month we are going to meditate the word of God through a certain title. அது நம்முடைய ஆராதனைகளாக இருந்தாலும் சரி, அல்லது போனால் இரவு விழிப்புற ஜெபமோ உபவாச ஜெபம் மற்றும் ஜெபங்களிலே நாங்கள் ஒரு தலைப்பின் கீழாக இந்த மாதம் முழுவதிலுமாக நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கின்றோம். Whether be it the Sunday service or our night prayer or fasting and prayer or any other prayers that we hold throughout the church, we are going to meditate through a certain title. ஏன் நாம் ஒரு சபையில் நாட்டப்பட்டிருக்க வேண்டும்? Why we have to be planted in a church? அந்த தலைப்பின் கீழாகத்தான் இந்த மாதம் முழுவதிலுமாக நாங்கள் வார்த்தையை தியானிக்க இருக்கின்றோம். We are going to meditate the word of God throughout this month under that topic. இன்றைக்கு இந்த இடத்தில் இருக்கிற ஒரு சிலர் நீங்கள் ஆரம்பத்திலே இருந்து இருக்கின்றீர்கள். If you are here from the inception of this church, ஒரு சிலர் நீங்கள் இடையிலே வந்திருக்கின்றீர்கள். some of you have come in the middle. இப்பொழுது சற்று
சற்று காலங்களுக்குள்ளே ஒரு சிலர் நீங்கள் வந்து Or கொண்டிருக்கின்றீர்கள். some of you might have even come in the recent past. ஆனால் கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? But what is the thing that God wants? இன்றைக்கு நாங்கள் ஒரு சபையிலே நாட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். All of us have been planted and we should remain as planted. இன்றைக்கு காலை எங்களுடைய ஆங்கில ஆராதனையிலும் அதன் தலைப்பின் கீழாகத்தான் அங்கே பிள்ளைகளுக்கு அங்கே போதிக்கப்பட்டது. And in the English service this morning, the children were taught under the same topic. ஒவ்வொருவரும் அங்கே முக்கியமானவர்களாக காணப்படுகின்றோம். Each one of us is important. அங்கே ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு எப்படியாக ஒவ்வொரு கல்கள் முக்கியமாக இருக்கிறதோ அதே போல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு கற்களாகி நாங்கள் ஒவ்வொருவரும் முக்கியமானவர்களாய் காணப்படுகின்றோம். How we require a brick or a stone to build a building, each one of us are required to build the kingdom of God. அப்ப நீங்கள் ஒருவராவது சொல்ல முடியாது நான் ஒரு முக்கியமானவன் அல்ல என்று. So any one of us cannot say I'm not an important person. கர்த்தர் இந்த இடத்திலே இந்த தேசத்திலே இந்த பட்டணத்திலே நம்ம இந்த இடத்திலே இந்த அவருடைய சபையிலே வைத்திருப்பார் என்றால் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அதுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. If God has planted you in this church, in this town, in this city, in this country, then there is a purpose and a plan for it. அவருடைய சபையிலே நாட்டப்பட வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. There is a purpose if you are planted in a church. ஆகவே நாங்கள் அதை தியானிக்க வேண்டும். So we need to meditate on that. இந்த வருடத்தில் இந்த மாதத்திலே நாங்கள் அதை தியானிக்க இருக்கின்றோம். And whole of this month we are going to meditate on that. இந்த மாதத்திலே மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை தியானித்துக் கொண்டு இருக்க வேண்டும். Not only this month, throughout our life we should be meditating on that. இன்னைக்கு கர்த்தர் இந்த சபையிலே என்னை வைத்திருக்கிறார். Why has God planted me in this church? நம்மை ஆராய்ந்து பார்க்கின்றோமா? Are we examining ourselves? நம்மை நாங்கள் தியானித்து பார்க்கின்றோமா? Or are we meditating it ourselves? ஏன் தேவன் என்னை இந்த இடத்திலே வைத்திருக்கிறார்? Why has God put me here? இன்னைக்கு ஒவ்வொரு இடங்களிலும் நீங்கள் இருக்கிற இடங்களிலே ஆலயங்கள் இருக்கின்றது. There are churches in the places where you live. ஆனால் அவ்வளவு தூரமாக பயணப்பட்டு இந்த இடத்திலே நீங்கள் வருகிறீர்கள். But you are traveling far to reach this particular ஒரு சிலர் church. அருகிலே இருந்து வருகிறீர்கள். Some of you come from very near. ஏன் கர்த்தர் இந்த இடத்திலே எங்களை வைத்திருக்கிறார்? Why has God put us in this place? கர்த்தர் ஏன் இந்த இடத்திலே என்னை நாட்டி இருக்கிறார்? Why has God planted us in this place? என்பதை நாங்கள் சிந்தித்து பார்த்து தொடர்ந்து கர்த்தருக்குள்ளாக நாங்கள் இன்னுமாய் கட்டப்பட வேண்டும். So we need to think about that and continue to be built in Christ. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் வளர்ந்து கொண்டு போக வேண்டும். We need to grow in our spiritual life. அதற்கு ஆதாரமாக என்னோடு கூட நீங்கள் சங்கீதம் புத்தகம் 92வது சங்கீதம் 12 இருந்து 15 வசனங்களை நாங்கள் பார்ப்போம், வாசிக்க And கேட்போம். as evidence of that, we turn with me to the book of Psalms, chapter 92, verse 12 onwards. நீதிமான் பனியைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமாய் இருப்பார்கள். The righteous will flourish like a palm tree. They will grow like a cedar of Lebanon. Planted in the house of the Lord, they will flourish in the courts of our God. They will still bear fruits in old age, and they will stay fresh and green, proclaiming the Lord is upright. He is my rock, and there is no wickedness in him. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் அந்த அங்கே தலைப்பை கொடுக்கப்படுகிறது. அங்கே ஓய்வு நாளிலே பாட்டாகிய சங்கீதம் என்று அங்கே தலைப்பு கொடுக்கப்படுகிறது. And in the Bible we see that the title of this psalm is called a psalm, a song for Sabbath day. இது ஓய்வு நாளிலே பாடப்பட்ட ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. This is a psalm that was sung on a Sabbath day. அந்த நாட்களிலே யூதர்கள் சனிக்கிழமையிலே அங்கே அவர்கள் இந்த ஓய்வு நாளிலே சனிக்கிழமை தான் அவர்களுக்கு ஓய்வு நாளாக இருந்தது. அப்பொழுது அந்த ஓய்வு நாளிலே அவர்கள் இதை பாட்டாக பாடுகிறார்கள். ஆகவேதான் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் என்று. So those days Jews were celebrating celebrating Sabbath on a Saturday. So this is a song that was a psalm that was sung for a Sabbath day. பாருங்கள், நீங்கள் பழைய பாட்டிலே பார்ப்பீர்களானால் அங்கே கர்த்தர் சபையை விசுவாசிகளை பார்த்து அவர்களுக்கு ஒரு சில காரியங்களை போட்டு அதை சித்தரிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. So in the Old Testament we can see that Lord giving them certain things through the
things that has been planted in a church. தேவனுடைய பிள்ளைகளை இஸ்ரவேல் கழுகை போல அவர்களுக்கு ஒப்படை பண்ணி கழுகை குறித்த காரியங்களை குறித்து சொல்லி எப்படியாக ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பின்பதாய் அதை தெளிவுபடுத்துகின்றார். So he has portrayed them as an eagle and shown them examples of what type of eagle that we should be. எப்படி ஒரு நீதிமான் சிங்கமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து சிங்கத்தை குறித்து அவர் அதை காண்பித்து எப்படியாக தேவ பிள்ளை இருக்க வேண்டும் என்பதை குறித்து அங்கே பழைய பாட்டிலே விவரிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக And இருக்கின்றது. again in the Old Testament we can see that it's been clearly explained that people are compared to a lion and how the righteous should remain as a lion. ஆனால் இந்த இடத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் But if you look at this place, பனையை குறித்து அங்கே அவர் சித்தரிக்கின்றார். so he's talking about a palm tree. யார் பனியை போல இருப்பார்களாம்? Who will be like a palm tree? நீதிமான் பனியை போல் செழித்து. The righteous will flourish like a palm tree. அப்ப பனை நம்முடைய ஊர்களிலே இந்தியாவிலோ இலங்கையிலோ நமக்கு தெரியும் எப்படியாய் பனை தெரியாதவர்கள் இருக்கிறீர்களா? Does anyone not know what is a palm tree? எல்லாருக்குமே தெரியும். All of us know. Amen. Amen. பனை கல்லு என்றால் இன்னும் தெரியும். பனை எப்படிப்பட்ட பனை என்பதை குறித்து நாங்கள் பார்க்கலாம். We can see what kind of a palm tree that is. பனையை நாங்கள் பார்ப்போம். அங்கே ஒரு காணொளிகளை நான் பார்த்தேன். அதை குறித்து இந்த நாளிலே எங்கள் மத்தியில் அதை போட கொடுத்து எப்படியாக அந்த பனை பயனுள்ளதாய் இருக்கிறது என்பதை குறித்து அந்த பனையை குறித்து அவர்கள் போடுகிறார்கள். அதை தயவு செய்து நாங்கள் பார்த்து பின்பதாக செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். So there's a YouTube video about palm tree and the uses of a palm tree. Let's see that first and then we can. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஒன்று பனைமரத்தை குறித்து பார்க்கலாம். பனைமரத்தின் சிறப்புகள் குறித்தும் அதன் பயன்களை குறித்தும் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். சங்கீதம் 92:12 நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருமாறு வாசிக்கிறோம். இந்த பனைமரத்தின் சிறப்புகளை குறித்து சுருக்கமா பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். பனைமரத்துக்கு பனைமரம் என்று இன்னொரு பேர் இருக்கு. இந்த மரம் தண்ணீரே இல்லாத இடத்துல கூட வளரும். இந்த மரத்திலிருந்து நமக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பதநீர், பனை வெல்லம், கருப்பட்டி, பனை கற்கண்டு, பனை நுங்கு, பனம்பழம், பனை கிழங்கு போன்ற உணவுப் பொருட்கள்லாம் கிடைக்குது. அது மட்டும் இல்ல, பனை ஓலைகளும் அட்டைகளும் பல விதங்கள்ல நமக்கு பயன்படுது. கைவினைப் பொருட்கள், விசிறி மட்டைகள், வீட்டுக்கு மேற்கூரை, மரச்சட்டங்கள், பெட்டிகள், சுழல்கள், பாய்கள், துடைப்பங்கள், பனை நாரிலிருந்து கயிறுகள், சிறுவர்களுக்கான விளையாட்டுப் பொருட்கள் இப்படி பனைமரத்தின் ஒவ்வொரு பாகங்களுமே பயனுள்ளதா இருக்கு. எப்படி சிறப்புமிக்க ஒரு பனைமரத்தை போல நீதிமான் செழிப்பான வேதத்துல வாசிக்கிறோம். ஒருவேளை படர்ந்து விரிந்த கிளைகளோடு பச்சை பசேலான அடர்த்தியான இலைகளோடு பார்வைக்கு இனிமையா இருக்கக்கூடிய மரத்தை பார்த்துதான் இந்த உலகம் செழிப்பான மரம்னு சொல்லும். ஆனால் பனை மரம் ஒல்லியா உயரமா அதன் உச்சி பகுதியில மட்டும் ஓலைகளை கொண்ட மரமா இருக்கு. இது பார்வைக்கு செழிப்பா இல்லாட்டாலும் இதன் பயன்கள் ஏராளமா இருக்கு. இதை கேட்டுக்கிட்டு இருக்க நீங்க இந்த உலகத்தின் பார்வைக்கு செழிப்பான வாழ்க்கை வாழாதது போல இருக்கலாம். ஆனா நீதிமானா இருந்தா நீங்க செழிப்பான வாழ்க்கை வாழ்றீங்கன்னு அர்த்தம். நீதிமான் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்டவங்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவிடத்துல விசுவாசம் உள்ளவங்களா இருக்கணும். முக்கியமா எசேக்கியேல் 18:9 சொல்லி இருக்க மாதிரி கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடந்து அவருடைய நியாயங்களை கைக்கொண்டு உண்மையா இருக்கணும். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தா நாம செழிப்பான வாழ்க்கை வாழ்றோம்னு அர்த்தம். இந்த உலகத்தின் காரியங்களை பொறுத்ததான கவலைகளை விட்டுட்டு நீதிமான வாழ்றதுக்கு ஆயத்தம் தானே. பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எப்படியாக பனை பலன் கொடுக்கிறது என்பதை குறித்த காரியத்தை இந்த காணொளி மூலமாக நாங்கள் பார்த்தோம். So my dear children of God, see what kind of usefulness that the palm tree has. We saw that through this video. இன்னைக்கு தேவனுடைய சபையிலே நாட்டப்பட்ட ஒவ்வொரு நீதிமானும்
அப்படிப்பட்ட கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். And Lord desires that each of the righteous person who's been planted in a church be like a palm tree that bears fruits in many ways. உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பப்படும். There might be a question arising. யார் நீதிமான் என்று? Who is the righteous? இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் அனைவருமே நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Scripture says all those who have been washed in the blood of Jesus Christ are righteous people. ரோமர் 5வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். You can read in Romans chapter 5. 5வது அதிகாரம் அங்கே 7வது வசனத்திலே இருந்து நாங்கள் வாசிக்க கேட்போம். So if you read from chapter 5, Romans chapter 5 verse 7 onwards, யார் அந்த நீதிமான்? who is that righteous person? நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. In Romans chapter 5 verses 7 onwards, very rarely will anyone die for a righteous man, though for a good man someone might possibly dare to die. But God demonstrates his own love for us in this: while we were still sinners, Christ died for us. Since we have now been justified by his blood, how much more shall we be saved from God's wrath through him? இன்றைக்கு நாங்கள் பந்தியிலே நாங்கள் கடந்து வர இருக்கின்றோம். We are going to take part in the communion today. நீதிமானாக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஆனால் நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் அங்கே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நம்மேல் வைத்த அந்த அன்பின் நிமித்தத்தை அவர் அங்கே விளங்க பண்ணுகின்றார். Very rarely will anyone die for a righteous man, though for a good man someone might possibly dare to die. But God demonstrated his own love for us in this: while we were still sinners, ஏன் அவர் தம்முடைய அன்பை நமக்கு மேலே விளங்க பண்ணுகின்றார்? Why would he reflect his love on us? நாங்கள் நீதிமான்களாய் வாழும்படியாக. For us to live as righteous. அவன் நீதிமான் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான்? How would a righteous person be? நீதிமான் செழித்திருப்பான் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். We see that the righteous will flourish. அப்ப இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட ஒவ்வொரு நீதிமானும் செழித்திருக்கும்படியாகத்தான் தேவன் விரும்புகின்றார். And the Lord's desire is that every righteous person who's been planted in the church is to be like is flourishing. தேவனுடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு சபையிலும் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவர்கள் நீதிமான்களாய் இருக்கின்றார்கள். அவர்கள் செழித்திருக்கும்படியாகவே தேவன் விரும்புகின்றார். And every child of God who has been earned through the blood of Jesus Christ is planted in a church, and he is like a flourish and he's righteous. அந்த பனம் மரத்தின் மூலமாய் எத்தனை பயன்களை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். Through the palm tree we reap many benefits. இன்னைக்கு அப்படியாக ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட பயன்கள் கொடுக்கிறவர்களாக ஒரு நீதிமான் இருக்க வேண்டும். And a righteous person should be likewise like a palm tree that will give many benefits through his life. அதற்காகத்தான் உங்களை என்னையும் கர்த்தர் இந்த சபையிலே நாட்டி இருக்கின்றார். That is why you and I have been planted in this church by God. அப்ப எத்தனை பேர் நீங்கள் சொல்றீர்கள் நான் ஒரு நீதிமான் என்று? How many of you are saying that I am a righteous person? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாய் நாங்கள் நீதிமான்களாய் இருக்கின்ற பொழுது கர்த்தர் எப்படியாக நம்மை நடத்துவார்? My dear children of God, when we remain as a righteous, how will God lead us? இன்றைக்கு நீதிமான் ஏன் பனிக்கு ஒப்பிடப்படுகிறான் என்றால், why is a righteous person compared to a palm tree? பாருங்கள், பனி இன்றைக்கு விரைவாக அங்கே ஒரு பனியை குறித்த ஒரு ஆர்டிகிளை வாசித்தேன் நான். I read an article about the palm tree. அப்ப அந்த பனியை குறித்து இப்படியாக அங்கே விவரிக்கின்றார்கள். And they are describing the palm tree as follows. பனியின் வளர்ச்சி விரைவானது அல்ல, ஆனால் மாறாக உறுதியானது. But it is not a rapid growth but a firm growth of the palm tree. பனி பாருங்கள் விரைவாக வளர்ந்து கொண்டு போகாது. So the palm tree will not go rapidly or fastly. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து கொண்டு போகும். It will gradually grow little by little. இன்னைக்கு அப்படித்தான் தேவனுடைய சபையிலே நாட்டப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய மனிதனும் அப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து கொண்டு போக வேண்டும். And likewise every child of God who's been planted in the church of God has to grow gradually day by day in spiritual life. நமக்கு தெரியும் குழந்தைகள் எப்படியாக வளருகிறதோ அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாங்கள் வளர்ந்து கொண்டு போக வேண்டும். And we know that how a child grows in the worldly way, we need to grow in the spiritual aspects as well. 20 வருடத்திலே எப்படி இருந்தோமோ
அது 20 வருடத்துக்கு முதல் எப்படி இருந்தோமோ அப்படியே நாங்கள் இப்பவும் இருக்கக்கூடாது. We cannot remain the same way that we existed 20 years ago. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி ஏற்பட வேண்டும். There should be a spiritual growth in our life. அது படிப்படியாக நடைபெறுகிற காரியம். And it is a gradual process. எப்படியாக பனை உறுதியாக படிப்படியாக வளர்ந்து கொண்டு போகிறதோ அதே போல கர்த்தருடைய சபையிலே நாட்டப்பட்ட ஒரு சகோதரி ஒரு சகோதரன் ஒரு பிள்ளை படிப்படியாக ஆவியிலே வளர்ந்து கொண்டு போகிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். How the palm tree gradually grows firmer, every brother or sister who's planted in the church of God should gradually grow stronger and grow spiritually. பாருங்கள் பனை இலகுவிலே அது வாடி போகாது. So the palm tree wouldn't peter out as easy as possible. நீதிமானும் அப்படித்தான். Righteous person is also same. நீதிமான் என்று நாங்கள் சொல்லுவோம். We say called out a righteous அப்ப man. நாங்கள் வாடி விடக்கூடாது. So we should not peter out as a நாங்கள் flower. எப்பொழுதும் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். So we need to always be people who bear fruits. அப்ப இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம் ஒரு நாளும் வாடி விடக்கூடாது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கனியை பிறப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். So people like us who have been washed in the blood of Jesus Christ should not become weary every day, but we should bear fruits. இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் பனியின் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். So there's another thing that we could learn via the palm tree. அங்கே புயல் போன்று வருகிற காற்றுகளில் பாதங்களில் அது சாய்ந்து விடுவது இல்லை. And even when there's a storm, the palm tree does not falter. சில நேரம் காற்று அடிக்கும். Sometimes there'll be a wind gushing. அந்த பனை அப்படியாக அசையும். The palm tree might move a little bit this way, ஆனா that way, திரும்பமாக வந்து நிமிர்ந்து நிற்கும். but it will come back and stand firm. அப்படித்தான் இன்றைக்கு சபையிலே நாட்டப்பட்ட ஒவ்வொரு நீதிமான் அப்படியாக காணப்பட வேண்டும். So every righteous person who's been planted in a church should also remain likewise. சில வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே சில காற்றுகள் போன்ற சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படும். Sometimes like a strong wind, things might happen in our own lives too. நம்முடைய விசுவாசத்திலே கொஞ்சம் சரிவு ஏற்படும். There might be a slide in our faith. ஆனால் அதிலிருந்து நாங்கள் திரும்பமாக நிமிர்ந்து நிற்க வேண்டும். But we need to stand firm again from that. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது அவருடைய வார்த்தையை அறிக்கை செய்கின்ற பொழுது மறுபடியுமாக எங்களுக்கு அந்த புத்துணர்ச்சி வந்து நாங்கள் என்ன செய்வோம் நிமிர்ந்து நிற்போம். When we meditate and declare and proclaim the word of God, we'll have that encouragement to stand firm again. ஆகவே நீதிமான் செழித்திருப்பான் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. So the scripture very clearly says the righteous will flourish. அப்ப பனி எப்படியாக ஆடி அந்த திரும்பமாய் நிமிர்ந்து நிற்கின்றதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்கள் மத்தியிலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம் நம்மை நாங்கள் திரும்பமாக நிமிர்ந்து நிற்க நாங்கள் விசுவாசத்திலே பலப்பட வேண்டும். How the palm tree is shaken through a wind and then stands firm, we should also stand firm whatever the problems that we might have in our lives. பனையிலே இன்னும் ஒரு குணாதிசயத்தை நாங்கள் பார்க்கலாம். We can see another attribute of a palm tree. அது முதிர் வயதிலும் அது சுவையான கனியை தந்து கொண்டே இருக்குமா. Even in its old age it will bear tasty fruits. அப்ப முதிர் வயதிலும் அது சுவையான கனியை கொடுத்து கொண்டே இருக்குமா பனை. So the palm tree will always bear fruit in its old age too. இன்றைக்கு நாங்கள் முதிர் வயதிலே இருந்தாலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம் சுவையான கனிகளை கொடுத்து கொண்டே இருக்க So வேண்டும். even if we are in our old age, we should always bear tasty fruits. ஆகவே தான் அங்கே முதிர் வயதிலும் அங்கே சொல்லப்படுகின்றது. அது 92வது சங்கீதத்திலே அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொல்கிறது. That's why it said in Psalms 92, they will still bear fruit in old age and they will stay fresh and green. அப்ப பாருங்கள் முதிர் வயதிலும் அந்த பனை என்ன செய்கிறதாம் சுவையான கனியை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு நீதிமானும் முதிர் வயதிலும் சுவையான கனியை கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுது கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டு இருக்கின்ற பொழுது. So as the palm tree even in his old age bears ripe fruits, the righteous person should also continuously bear ripe fruits in their old age when they are planted in a church. பனை மூலமாக நாங்கள் என்னென்ன பயன்களை பெற்றுக்கொள்கிறோம் அப்படியாக ஒரு நீதிமானும் இருக்க வேண்டும் என்பதை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். I'm speaking in your midst about how a palm tree will flourish and how a righteous man should also act in a church. பனையை குறித்து இன்னும் ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகின்றார்கள். They're saying another thing about the palm tree. வேர்கள் முதல் ஓலை வரை அதில் பயன் இல்லாத பகுதி எதுவும் இல்லையா. From the roots to the top of the palm tree, there is every part of the palm tree that is useful. That is no part that is rendered as useless. அப்போ ஒவ்வொரு பகுதியும் அங்கே பனையிலே
அது பயன்படக்கூடியதாக இருக்கின்றது. So every part of the palm tree is useful in some way. அவ நீதிமான் பனியை போல செழித்திருப்பான் என்றால் நாங்களும் ஒவ்வொரு பகுதியிலும் நாங்கள் பயன் கொடுக்கிறவர்களாய் பலன் கொடுக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். So even if the righteous will flourish like a palm tree, then in every part of us we need to be useful to people. இன்றைக்கு நாங்கள் ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கின்றோம். We've been planted in a church அப்ப today. என்னென்ன பகுதிகளின் மூலமாக நாங்கள் தேவனுக்கு பலன் கொடுக்க முடியும் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து நாங்கள் பலன் கொடுக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். So we need to examine from which part we can be useful in a church, and then for God's purpose we need to be useful. தேவனுடைய ராஜ்யத்தை ஒருவர் மூலமாக கட்ட முடியாது. No, we cannot build the kingdom of God through just one தேவனுடைய person. சபையை ஒருவர் மூலமாக கட்ட முடியாது. We can't build God of church, இன்றைக்கு God's church through கர்த்தர் one person. ஒவ்வொருவருக்கும் காரியங்களை கொடுத்திருக்கின்றார். அதை நாங்கள் செய்கின்ற பொழுது அது என்ன செய்கின்றது? கட்டப்படுகின்றது. So God has given each one of us a task. So when we fulfill our task, then the kingdom of God is built on its own. அப்ப இந்த இடத்திலே ஒவ்வொருவரும் நீங்கள் முக்கியமானவர்களாய் இருக்கின்றீர்கள். So each one of you is an important cog in the wheel. ஒவ்வொருவரும் நீங்கள் பயன்படுகிற பாத்திரங்களாக காணப்படுகிறீர்கள். Each one is a vessel that's being used for a particular purpose. ஆகவே நாங்கள் அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். So we need to observe that. இன்னும் ஒரு காரியம் அங்கே சொல்லப்படுகிறது. There's another point that is mentioned. பனிமரம் வளர்ச்சி நிதானமானது என்றாலும் நிமிர்ந்தது. So it is a steady growth but a firm growth. நிதானமாய் அது வளருமாம், ஆனால் நிரந்தரமானது. It is a steady growth but a permanent growth. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாங்கள் நிதானமாய் வளருவர்களாய் இருக்க வேண்டும், நிரந்தரமாய் இருக்க வேண்டும். So even in our spiritual life we need to grow steady but remain permanent. அப்படியாக ஒருவன் நாட்டப்படுகின்ற பொழுதுதான் அவன் என்ன செய்வானாம்? செழித்திருப்பானாம். And only when a person is of that nature planted, he will flourish. ஆகவேதான் தேவன் அங்கே விசுவாசிகளை பனிக்கு ஒப்பிட்டு அங்கே பேசுகிறதை நாங்கள் பார்க்கலாம். And that is why we see God comparing people to a palm tree. அடுத்த இன்னும் ஒரு காரியம், அங்கே ஆற்றங்கரை ஓரமானாலும் வனாந்தர மனமேற்றினாலும் சூழ்நிலைக்கு சாயாது நிற்பது. So a palm tree, whether it's planted near a water or place or in a wilderness, it does not it provides the same effect. பாருங்கள், இன்றைக்கு ஒரு நீதிமான் கர்த்தருடைய சபையிலே நாட்டப்பட்டிருக்கின்ற பொழுது, and if a righteous person, when he is planted in the church of God, சில நேரத்திலே வனாந்தரமுள்ள பாதையின் கூடாக நாங்கள் கடந்து செல்லலாம். sometimes we might go through the wilderness. சில நேரங்களிலே ஆசீர்வாதமான பாதைகளுக்கு கூடாக நாங்கள் கடந்து செல்லலாம். Sometimes we may cross through blessings. ஆனாலும் நாங்கள் சூழ்நிலைக்கு தக்கதாக நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? கர்த்தருக்குள்ளாக நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். So according to the circumstances we need to stand firm in God. ஆற்றங்கரையிலும் சரி அல்லது போனால் பாலைவனத்திலும் சரி நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? நீதிமான்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளாக ஸ்திரப்பட்டு நாட்டப்பட்டிருக்கிற பொழுது அவர்கள் அசைந்து போக மாட்டார்கள். Whether we are planted near to the riverbed or in the wilderness, righteous person will never be shaken if he stands firm. அது மாத்திரமல்ல, பாருங்கள், அது கூட்டமாக நின்று அது கனி கொடுக்கிறதாக காணப்படும். Not only that, it stands as a group and bear fruits. அதுகளுக்கு போட்டி பொறாமைகள் இருக்காது. They will not have any jealousy or competition. ஒவ்வொரு மரமும் கூட்டமாக நின்று அது கனிகளை பிறப்பிக்கிறது என்று நாங்கள் பார்க்கின்றோம். We see that every tree is joined together as a group and bears fruit. அப்படித்தான் இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் கூட்டமாக இருந்து என்ன செய்ய வேண்டுமாம்? கனியை பிறப்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். So likewise, each one of us, we need to remain as a group in our church and continue to bear fruits. ஒவ்வொரு வரங்களை பிறப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். We need to give birth to a lot of talents and gifts. இன்றைக்கு நாங்கள் நாட்டப்பட்டிருப்பதன் நோக்கத்தை நன்றாய் அறிந்து வைத்திருக்க வேண்டும். We need to understand the purpose of why we are planted in that church. இன்றைக்கு 20 வருடங்களை கொண்டாடலாம், 25, 30, 50 வருடங்களை கொண்டாடலாம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஏன் நாட்டப்பட்டிருக்கிறோம் என்பதன் நோக்கத்தை அறியாவிட்டால் எந்தவித பிரயோஜனமும் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. We might celebrate 20 years, 25, 30, 50 years, but if we do not understand the purpose of why we have been planted in this particular church or any church for that matter, then there's no purpose. ஆகவே நாங்கள் நாட்டப்பட்டிருக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். So that's why we should remain as the people who have been planted. தேவையற்ற பேராசை கொண்ட மரமாய் அது காணப்படாது. And it is not a jealous அது நின்று கனி கொடுக்கிற மரமாக காணப்படும். and it is a tree that bears fruits constantly. அதே போலதான் பாருங்கள், எலும்பையும் பிறருக்கு தரும் நற்குணமுள்ள மனிதரைப் போல பனையின் ஒவ்வொரு பகுதியும் மனிதனுக்கு பயன்படுகிறதாக இருக்கின்றது. So every part of a palm tree is useful to mankind. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கனிகள், நம்முடைய வரங்கள் எல்லாம்
கர்த்தருக்கு பயன்படுகிறதாய் மற்றவர்களுக்கு பயன்படுகிறதாக இந்த பனியை போல காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நீதிமான் பனியை போல செழித்திருப்பான். So every fruit, every thing that we do has to be useful to mankind and to God. That's when we will flourish. The righteous will flourish like a palm tree. நீங்கள் இப்படியாக அநேக காரியங்களை பனையை குறித்து நீங்கள் பார்க்கலாம். So you can see many things like this about palm tree. பனையிலே அங்கே உணவும் இருக்கின்றது, மருந்தும் இருக்கின்றது. There is food and also medicine through a palm tree. அப்ப இன்றைக்கு நாங்கள் சில வேளைகளிலே நாங்கள் ஆவிக்குரிய உணவை கொடுக்க வேண்டும், சில நேரத்திலே அவர்களுக்கு மருந்து கட்ட வேண்டும். So sometimes likewise we need to give spiritual food or bind them with the spiritual medicine. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையாகிய தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருப்போம் என்றால் நாங்கள் அவர்களுக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு மருந்து கட்டுகிறவர்களாயும் நாங்கள் காணப்பட வேண்டும். And as children of God, if we are to be planted in a church, then we should be people who bear fruit, and not only that, we need to bind them with the required medicine at the right time. பாருங்கள், இந்த சங்கீதத்தை 92வது சங்கீதத்திலே நீங்க பார்ப்பீர்களானால் முதல் 3 வசனங்களும் அங்கே கர்த்தரை துதிக்கிறதாய் காணப்படுகின்றது. So if you look at Psalms 92, the first 3 verses are the ones that praising God. இன்றைக்கு நாங்கள் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். We need to be always people who praise God. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட ஒவ்வொருவரும் நாங்கள் கர்த்தரை துதித்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். So every person who's been planted in the church of God should be people who should praise and worship God. ஆராதனையை நடத்துகிறவர்கள் சொல்லுகிறது நேரம் மாத்திரமல்ல, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தரை துதிக்கிறதாய் ஆராதிக்கிறதாய் மாற வேண்டும். Not only when the worship leader demands or tells you to do, all through our life should be people, we should be people who should praise and worship God. இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருப்போமானால் நாங்கள் எப்படியாய் கர்த்தரை துதிக்கிறோம், எப்படியாய் ஆராதிக்கிறோம் என்பதை குறித்து மற்றவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்குள்ளாக அந்த ஆராதனை, அந்த துதி எழும்பும். காரணம் என்னவென்றால், நான் செழித்திருக்கிறேன், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறேன். ஆகவே என் அப்பாவை, என் ஆண்டவரை நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் துதிப்பேன், ஆராதிப்பேன் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே இருந்து அவரை ஆராதிக்க வேண்டும். So if you have been a righteous person who's been planted in the church of God, then nobody needs to tell you. Every day of your life you should praise and worship God for all the goodness that He has done, for all the things that He has done in our life. Every righteous person who's planted in the church of God should always praise and worship God. இன்னைக்கு 20 வருடங்களை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்றால், நாங்கள் 20 வருடங்களிலே கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவாய் செய்தார், எப்படியாக என்னை மாற்றினார், அவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதிப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும். So if we had to celebrate 20 years, what we should actually celebrate is how much God has changed me, how much God has done me. From the bottom of our hearts we need to have that desire to praise His name. பாருங்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளையையும், See my dear children of அந்த God. முதலாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், முதல் 3 வசனங்களை, கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். It is good to praise the Lord and make music to your name, O Most High, to proclaim your love in the morning and your faithfulness at night, to the music of the 10-string lyre and the melody of the harp. ஆங்கிலத்திலும் தமிழிலும் வசனங்கள் மாறி வருகின்றது. ஆகவே நீங்கள் அதை பார்த்துக் கொள்ளுங்கள். English and Tamil, the words are twisted this way, that way. இரண்டாவது வசனம் 3வது வசனமாக ஆங்கிலத்திலே வருகிறது. ஆனால் தமிழிலே அப்படியாக 1 2 3 2 போட்டு இருக்கிறார்கள். அது மாறி வந்திருக்கிறது. ஆகவே தயவு செய்து ஆங்கில மொழிபெயர்ப்பார்கள், நீங்கள் அதை கவனித்துக் கொள்ளுங்கள். So verses 2 and 3 have been swapped in the English Bible. So those who are reading the English Bible, take note of that. காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். எப்பொழுதும் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். And it is good to praise you, Lord, all the time, to proclaim your love in the morning and your faithfulness at night. அப்போ ஒரு நீதிமான் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவனாக இருப்பான். So a righteous person is the one who always praises God. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவராக காணப்படுவார். In whatever the circumstances, it's good to praise the Lord. நம்ம எல்லாருக்கும் இந்த வசனம் பரிச்சயமான ஒரு வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். It's a very verse that we all know very well. அங்கே Philippians பவுல் 4:6. சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். So as Apostle Paul says in Philippians 4:6, do not be anxious about anything, but in everything by prayer and petition with thanksgiving present your request to God. அப்ப கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட ஒரு நீதிமான்
So a righteous person who's been planted in the church, எப்பொழுதும் அவன் தேவனுக்கு தெரியப்படுத்துவான். he will always go to God. கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்திரிப்பான். He will always proclaim the name of God. இன்றைக்கு நாங்கள் நீதிமான்களாக அழைக்கப்பட்டிருப்போமானால், So if we have been called as righteous people, கர்த்தருடைய ஆலயத்தில் நாங்கள் நாட்டப்பட்டிருப்போமானால், and if we have been planted in the church of God, நாங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு தெரியப்படுத்த வேண்டும். so we need to always rely on God or go to God for everything. இன்றைக்கு அநேக பிள்ளைகள், அநேக தேவ பிள்ளைகள் மற்றவர்களுக்கு தான் தெரியப்படுத்துகிறார்கள், கர்த்தருக்கு தெரியப்படுத்துகிறது அல்ல. So many children of God inform the others or rely on others but not on God. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். My dear children of God, நாங்கள் கர்த்தருடைய சபையிலே நாட்டப்பட்டிருக்கிறோம், அவளுடைய ஆலயத்திலே நாங்கள் நாட்டப்பட்டிருக்கிறோம், நீதிமானாய் காணப்படுகிறோம். நாங்கள் வேதம் சொல்கிறது, நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு நன்றியுள்ள இருதயத்தோடு நம்முடைய அப்பாவுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்றைக்கு மனிதர்கள் இன்றைக்கு கேட்பார்கள், அப்படியா என்று பலவிதமாய் கேட்டு இன்றைக்கு ஆலோசனைகளை கொடுத்து அவர்கள் போவார்கள். So mankind will give you many kind of advices after hearing what you have to say. But what the Bible says is, do not be anxious about anything, but in everything present your prayers and petition to God with thanksgiving. வேதம் சொல்கிறது, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே நம்முடைய அப்பாவுக்கு தெரியப்படுத்துங்கள். But the verses say that with thanksgiving present your request to God. அப்பொழுது அவர் அதை கேட்டு கவனித்து அதுக்கேற்ற வழிகளை அவர் நமக்கு தருகிறவராய் இருக்கின்றார். And then he will hear and observe it and give you the ways to overcome it. அப்ப இன்றைக்கு தேவனுடைய சபையிலே, தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் செழித்திருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். So those who are planted in the church of God, the righteous people, if they need to flourish, we need to look on to God. கர்த்தரை நோக்கி நம்முடைய காரியங்களை நாங்கள் சொல்ல வேண்டும். All our things we need to tell him, looking on to him. பவுல் இன்னொரு இடத்திலே கொலோசியர்களில் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்தில் விழித்திருங்கள். So Apostle Paul says in Colossians that we awake in prayer, do cease without praying. இடைவிடாமல் ஜெபியுங்கள், ஸ்தோத்திரத்துடனே கர்த்தரை ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று. And he says that devote yourself to prayer, being watchful and thankful. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் இடைவிடாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஜெபிக்க வேண்டும். My dear children of God, we need to devote ourselves to prayer without ceasing. நம்முடைய தனிப்பட்ட முறையிலே நாங்கள் ஜெபிக்க வேண்டும், மற்றும் சபையாய் கூடி வருகிற காரியங்களிலும் நமக்கு நேரமெல்லாம் நாங்கள் கூடி வந்து ஜெபிக்க வேண்டும். And in our personal prayer we need to uphold it, and whenever we come, when you have time, we come and gather in the church to pray as a group. அப்போ ஒரு நீதிமான் ஒரு ஆலயத்திலே நாட்டப்பட்டவன் எப்பொழுதும் அவன் என்ன செய்வானாம், அவன் ஸ்தோத்திரத்தோடு கர்த்தருக்கு தெரியப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறான். And with thanks and petition, he will thanks and prayers and thanksgiving, he will rely everything to God. Righteous person will அது do that. மாத்திரமல்ல, அவன் ஜெபத்திலே அவன் விழித்திருக்கின்றான். And he'll be watchful in his prayer. இன்னைக்கு நானும் நீங்களும் அப்படியாக நாங்கள் ஸ்தோத்திரத்துடனே கர்த்தருக்கு தெரியப்படுத்தி நாங்கள் ஜெபத்திலே விழித்திருக்கின்ற பொழுது நாங்கள் நீதிமான்களாய் செழித்திருக்கும் காலத்தில் தேவன் நம்மை நடத்துவார். And if we present everything with a thanksgiving to God and be watchful in our prayer, then God is faithful to lead us in the right way. அது மாத்திரமல்ல, 1 தெசலோனிக்கரின் புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே பவுலானவர் இப்படியாக அங்கே விசுவாசிகளுக்கு கூறுகின்றார். And not only that, in the epistle of 1 Thessalonians chapter 2 verse 13, Apostle Paul tells the church as follows. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பெலனும் செய்கிறது. And we also thank God continually, because when you received the word of God which you heard from us, you accepted it not as the word of men, but it is actually the word of God which is at work in you who you believe. பவுலானவர் பாருங்கள், இந்த இடத்திலே அங்கே விசுவாசிகளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. And also we thank God continually, because when you receive the word of God which you heard from us, you accepted it not as the word of men, but it is actually is. விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது என்னவா இருக்கின்றது?
தேவ பலனாய் இருக்கிறது. which is at work in you who you believe as strength. அது தேவ பலனாய் இருந்து அங்கே கிரியை செய்கிறதை நாங்கள் பார்க்கலாம். And we can see it's doing its work through godly strength. அப்ப அவருடைய வார்த்தையை நாங்கள் ஒரு நீதிமான் கேட்டு அந்த வசனத்தை நாங்கள் தியானித்து அதன்படி நாங்கள் இருக்கின்ற பொழுது அது நமக்கு தேவ பலனாய் இருக்கின்றது. And when a righteous person meditates his word accordingly, then it is a great godly strength for a righteous அது person. மனுஷர் வசனமாய் நாங்கள் ஏற்றுக்கொள்ளாதபடி தேவ வார்த்தையாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். We need to accept it as the word from God, but not word from men. இன்றைக்கு நாங்கள் தேவ வார்த்தை எனக்கு என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாங்கள் கேட்டு அதன்படி கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார் என்று அது தேவ வார்த்தையாய் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அது நீதிமானுக்குள்ளாய் இந்த வார்த்தை கிரியை செய்து அவன் செழித்திருப்பான் என்று வேதத்திலே பார்க்கின்றோம். And in the scripture we say when we accept the word of God as when the word of God intercede with us, we need to accept it, and then that's when the righteous will be flourishing like a palm tree. அப்போ ஒரு நீதிமான் எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்கிறவனாக நன்றி செலுத்துகிறவனாக அவன் காணப்படுவான். So righteous person is a person who always will give praise and give thanksgiving to God. அன்பான சகோதரனே சகோதரியே, நேரலை மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை நீதிமான்களாக கர்த்தர் வைத்திருக்கின்றார். My dear brothers and sisters, those who are watching through the live telecast, God has kept us as a righteous person. நாங்கள் செழித்திருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். God has called us to flourish. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். All those who are planted in the church of God will flourish. அப்ப எப்பொழுதும் நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். So we need to be always thankful to God. 20 வருடம் அல்ல, Not only 20 years, 25 வருடம் அல்ல, may not 20 years, எப்பொழுது 25. ரட்சிக்கப்பட்டோமோ அன்றிலே இருந்து ஒவ்வொரு நீதிமானும் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறவர்களாக எப்பொழுதும் நாங்கள் காணப்பட வேண்டியவர்களாய் நாங்கள் இருக்கின்றோம். So every righteous person from the day that we receive salvation, we need to be people who give praise and thanksgiving to God in all circumstances. அதுக்காகத்தான் தேவன் தம்முடைய ஆலயத்திலே நம்மை நாட்டி இருக்கின்றார். That is why God has planted us in His church. ஒரு நீதிமானை அதுக்காகத்தான் அவர் பனியை போல அவர் ஒப்பிட்டு காண்பிக்கின்றார். And that is why He's comparing a righteous person to a palm tree. இன்றைக்கு பனி எப்படியான பயன்களை கொடுக்கின்றது? So what type of benefits we reap from a palm tree? ஒரு சாதாரண மரம். It's an ordinary tree. இன்றைக்கு அப்படித்தான் எங்களையும் சாதாரண மனிதனாக மனுஷியாக கர்த்தர் இந்த ஆலயத்தில் நாட்டி வைத்திருக்கின்றார். That is how Lord has planted each one of us as ordinary people in this church. அவருக்கென்று பயன் கொடுக்கும்படியாக, To be useful for His purpose. அவருக்கென்று பலன் கொடுக்கும்படியாக And to be fruitful for His purpose. ஒவ்வொரு நீதிமானும் அழைக்கப்பட்டிருக்கின்றார். Every righteous person has been called. கடைசியாக நாங்கள் சொல்லி கர்த்தருடைய பந்திக்குள்ளாக நாங்கள் வருவோம். Let us see the final point and then take part in the communion. அனைவரும் கொலோசியருக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் அங்கே 3வது அதிகாரத்திலே 17வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். From the epistle of Colossians which Apostle Paul wrote, let us turn to chapter 3 verse 17. வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். And whatever you do, whether in word or deed, do it all in the name of Lord Jesus, giving thanks to God and the Father through Him. ஒரு நீதிமான் பாருங்கள், இன்றைக்கு அவனுடைய வார்த்தையினாலாவது அவனுடைய கிரியையினாலாவது நாங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் யாருக்கென்று கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். And whatever a righteous person do, whether in the word or deed, do it in the name of Lord Jesus, giving thanks to God the Father through Him. அப்ப ஒன்றை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். So we need to observe one thing very அவருடைய clearly. ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் நாங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று செய்கின்றோம். So whatever those who are planted in the church, whatever we do is for God's purpose. எங்களுடைய வார்த்தையினாலாவது சரி, கிரியையினாலாவது சரி, அது நாங்கள் யாருக்கு செய்கின்றோம்? Through our word or deed, who are we doing it for? யாருக்கு செய்கின்றோம்? Who are we doing it for? கர்த்தருக்கென்று. To God. அப்ப அதை நாங்கள் மறந்து போய்விடக் கூடாது. We should not forget that. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய தம்முடைய சபையிலே நம்மை நாட்டி இருப்பார் என்றால் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அதை கர்த்தருக்கென்று செய்கின்றோம்.
So if God has planted each one of us in the church, whatever we do it for Christ. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். That kind of a feeling should exist in us. அப்பொழுதுதான் நாங்கள் கர்த்தருக்காக காரியங்கள் செய்ய முடியும். That is when we can do things for God. பின்பதாக சொல்லிவிட்டு அங்கே குடும்பத்தை குறித்து பவுல் சொல்லுகின்றார். Having said that, then Apostle Paul goes on to talk about families. இன்னைக்கு குடும்பங்களும் தேவனுடைய சபையிலே நாட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். And the families also should be planted in the church. அதுவும் மிக முக்கியமாக இருக்கிறது. That is also very important. ஒரு சில நீங்கள் குடும்பங்களாய் இருக்கின்றீர்கள். Some of you are here as ஒரு சில family. நீங்கள் குடும்பமாய் போக இருக்கின்றீர்கள். Some of you are going to become as family. ஆகவே குடும்பமும் கர்த்தருடைய சபையிலே நாட்டப்பட்டிருக்க வேண்டும். So even the family should be planted in the church. ஆகவேதான் இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் குடும்பங்களுக்கும் ஒரு சில ஆலோசனைகளை பிள்ளைகளுக்கும் ஒரு சில ஆலோசனைகளை கொடுக்கின்றார். And that is why Apostle Paul gives certain advices to families and to children. அப்ப எப்படியாக இருக்கின்ற பொழுது அங்கே ஆசீர்வதிக்கப்படுமாம்? When will you receive blessing? எப்படியாக ஒரு குடும்பம் இருக்கின்ற பொழுது அவர்கள் செழித்திருப்பார்களாம்? How should a family be to be flourishing? இதை வாசித்து நாங்கள் பந்திக்குள்ளாய் கடந்து வரலாம். Let us read this and take part in the communion. 18வது வசனத்தை வாசியுங்கள். Read verse 18. மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். போதும். எஸ். Wives, submit to your husbands as fitting in the Lord. முதலாவது பாருங்கள், இந்த இடத்திலே மனைவிகளை குறித்து அவர் பேசுகின்றார். First he speaks to the wives. ஒரு குடும்பம் நாட்டப்பட வேண்டும் என்றால் If a family is to be planted, ஒரு மனைவியினுடைய பங்கு இருக்கின்றது. there is a part that the wife ஒரு plays. கணவனுடைய பங்கு இருக்கின்றது. Another part that the husband plays. பிள்ளைகளுடைய பங்கு இருக்கின்றது. And likewise the children play a part அப்ப too. முதலாவது இந்த இடத்திலே அங்கே ஆவியானவர் பவுலின் மூலமாக மனைவிகளுக்கு கூறுகின்றார். So first of all, through the Holy Spirit, Apostle Paul talks to the wives first. கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். Submit to your husband as is fitting in the Lord. அப்ப மனைவிகள் நீங்கள் இதை கண்ணாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். So wives, you should observe this very carefully. கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். Submit to your husbands as is fitting in the Lord. அதே போலதான் இந்த இடத்திலே பவுலானவர் புருஷர்களையும் பார்த்து கூறுகிறார். And similarly, Apostle Paul looks at the husbands and மனைவிகள் says, செய்ய வேண்டிய காரியங்கள் மனைவிகள் செய்ய வேண்டும். the things that the wives need to perform, they need to do. புருஷர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை புருஷர்களும் செய்ய வேண்டும். And the things that the husbands need to do, they need to do it themselves too. அப்பொழுதுதான் அந்த குடும்பம் கட்டப்படும். That's when that family would be binded. அப்பொழுதுதான் இந்த குடும்பம் சபையிலே நாட்டப்படும். And that's when that family would be planted in the church. அப்பொழுதுதான் இந்த குடும்பம் கனி கொடுக்கிற குடும்பமாக மாறும். And that's when that family will become a family that gives அப்பொழுதுதான் fruit. அவருடைய பிள்ளைகளும் செழித்திருப்பார்கள். And that's when their children will flourish. அவர்களும் வருங்காலத்திலே கர்த்தருக்குள்ளாக கனி கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். And they will also be in the future bear fruits in Christ. ஆகவே புருஷர்களை பார்த்து இந்த இடத்திலே பவுல் கூறுகின்றார். And therefore he looks at the husbands here and says, உங்கள் மனைவிகளில் அன்பு கூருங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள். love your wives and do not be harsh with them. என்னவா புருஷர்களுக்கு What does சொல்லப்படுகிறது? he say to the husbands? கசந்து கொள்ளாதீர்கள், Do not be harsh with them, ஆனால் அன்பு கூறுங்கள். but love them. இன்றைக்கு நாங்கள் கசந்து கொள்ளுகிறோமா? Are we having bitterness with them? ஒரு சிலர் சிரிக்கிறீர்கள். Some of you are laughing. அருமையான தேவ பிள்ளையே, My dear children of God, வேதம் நமக்கு போதிக்கின்றது. the scripture, the Bible மனைவி teaches us. பலவீனமான பாண்டம் என்று வேதம் சொல்கிறது. The scripture says that the woman is a weak அப்ப vessel. புருஷர்களுக்கு தான் முக்கிய பங்கு. So the husbands have a தன்னுடைய strong மனைவி role. பிள்ளைகளை கொண்டு ஆண்டவருக்குள்ளாக நீதிமானாய் நடத்து அவர்களை வழி நடத்த வேண்டும். So he needs to lead the wife and the children as righteous people in path of God. அப்ப அன்பை கூறுகின்ற பொழுது, அன்பை பிரவாகிக்கின்ற பொழுது அவர்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அவர்கள் கீழ்ப்படிவார்கள். So when you use love or show love, they will automatically obey or fulfill. அது மாத்திரமல்ல, பிள்ளைகளை பார்த்து அவர் கூறுகிறார். Not only that, he looks at the children and says, இது ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தருடைய சபையிலே நாட்டப்பட்டு கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். the reason why I'm saying this is that every family should be planted in the church and bear fruits. இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் செழிப்பாக இருக்க விரும்புகின்றோம். Each one of us would like to flourish. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது அப்படியாய் செழிப்பாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். But Lord will change us as people who flourish only when we obey or give ourselves to the word of பிள்ளைகளை God. பார்த்து சொல்கிறார், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. Children, obey your parents in everything, for this pleases the Lord. பிள்ளைகளை பார்த்து எல்லா காரியத்திலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? கீழ்ப்படிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். So he looks at the children and says, obey your parents in everything, for this pleases God, the Lord. அப்ப பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிகிறவர்களாய்
இருக்க வேண்டும். So you need to obey your parents. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு அவர்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவுள்ளவர்களாய் இருப்பார்கள். Every child who's been planted in the church of God will obey their parents. கடைசியாக பெற்றோர்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். He looks at the parents and says, fathers, do not embitter your children or they will become discouraged. அவர்களை அன்பாக நடத்தணும், Lead them with love. அவர்களை அரவணைப்படும், அவர்களை ஒரு நண்பர்கள் போல அவர்களை நடத்தணும். We need to treat them as friends and give them சில நேரங்களில் embraces. சில பாதைகளின் ஊடாக அவர்கள் தடக்கி விழுவார்கள். Sometimes through certain path they will slip and fall. பெற்றோர்களாகி நாங்கள் அவர்களை ஊக்குவித்து மறுபடியுமாக விழுந்த இடத்திலிருந்து அவர்களை எழுப்பி மறுபடியுமாய் நாங்கள் நீதிமான்களாய் மாற்றி அவர்களை தேவனுடைய ராஜ்யத்திலே அங்கே ஆலயத்திலே நாட்டப்பட்ட அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாய் அவர்கள் காணப்பட வேண்டும். So as parents, it's our responsibility to raise them from the place that they fall and make them, encourage them to run continuously in the path of righteousness, so they can remain as planted in the church of God. ஆகவே கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் வேதம் சொல்லுகிறது, அங்கே பவுல் சொல்லுகிறார் 24வது வசனத்திலே, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். So in verse says, since you know that you will receive the inheritance from the Lord as a receive, so whatever you are serving or doing for God, do it with your whole heart. ஆமென். நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறீர்களா? Are you being planted in the church of God? கர்த்தருடைய ஆலயத்திலே நீங்கள் காரியங்களை Are செய்கின்றீர்களா? you doing works in the church of God? அது மனுஷர்களுக்காக அல்ல, Not for people or not for mankind. அது கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். With your whole heart, we need to do it for Christ. அது என்ன காரியங்களாய் இருந்தாலும் சரி, It may be whatever the things it may be. சபையிலே ஈவன் மலசல கூடத்தை கழுவுகிற அந்த ஊழியமாக இருக்கலாம். Or it might be the ministry that washes the toilets in the church. அந்த காரியத்தை நீங்கள் யாருக்கென்று செய்கிறீர்கள்? But for who are you doing that thing? கர்த்தருக்கென்று செய்கிறீர்கள். For the purpose of God. அதை மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். Do it with the whole heart. முறுமுறுப்போடு செய்தால் அதிலே ஆசீர்வாதம் இருக்காது. There's no blessing if you do that with a murmur. அப்ப கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் செலுத்திருக்க வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா? நாங்கள் கர்த்தருக்கென்று நம்மை அர்ப்பணித்து அவருடைய காரியங்களிலே நாங்கள் மனப்பூர்வமாய் செய்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். So those who have been planted in the church of God, if we need to be blessed by God, then we need to do whatever we are doing for God with our whole heart, then He will bless us. ஆகவே இந்த வேளையிலும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து இந்த நாளிலே தேவனுடைய பந்திக்குள்ளாக நாங்கள் பானம் பண்ண கடந்து வருவோம். So shall we close our eyes, pray, and then take part in the communion. அருமையான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலும் நாம் ஏன் ஒரு சபையிலே நாட்டப்பட்டிருக்க வேண்டும் என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தோம். My dear children of God, this morning we meditated on the word of God as to why we should be planted in the church. இன்றைக்கு வேதத்திலே வாசித்த பிரகாரம் நீதிமான் பனியைப் போல செழித்து லீபனோனிலுள்ள கேதுருவை போல வளருவான். And as we saw in the Bible, the righteous will flourish like a palm tree and they will grow like a cedar of Lebanon. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எல்லாம் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். Planted in the house of the Lord, they will flourish in the courts of our Lord. ஆகவே இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கின்றோம். We have been planted in the church. இயேசுவின் இரத்தத்தினாலே நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கின்றோம். And through the blood of Christ we have been made righteous. ஆகவே ஒரு விசை நாங்கள் அதை தியானித்து இன்றைய நாளிலே தேவனுடைய பந்தியிலே பானம் பண்ண நம்மை அர்ப்பணித்து நாங்கள் கர்த்தருடைய பந்தியிலே பானம் பண்ண நாங்கள் கடந்து வருவோம். So let us meditate on that word and then commit ourselves and then take part in the communion. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை வேளையிலும் எங்களையே நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். My dear children of God, this morning time shall we examine ourselves. Thank you Lord Jesus. Please Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you. Thank you Lord Jesus. Praise you. யாவருமாக எழுந்து நின்று ஒரு ஜெபத்தோடு இந்த பாடலை பாடுவோம். Shall we all stand up and with a prayer attitude sing this song? இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற நம்முடைய ஆண்டவர். And whatever the things cannot be found, the Lord makes it fine. நீரே எங்கள் தெய்வம். You are our Lord. நீரே எங்கள் இயேசு ஆண்டவரே. You are our God. நீரே எங்கள் வாழ்க்கையிலே போதும். You alone is enough. வேறொன்றுமே எங்களுடைய வாழ்க்கையிலே வேண்டாம் We ஆண்டவரே. don't need anything else. உம்முடைய ஆலயத்திலே நான் நாட்டப்பட வேண்டும். I need to be
planted in your church. உம்முடைய ஆலயத்திலே நான் கட்டப்படணும். I need to be built in your church. உம்முடைய ஆலயத்திலே நான் கனி கொடுக்கணும். We need to bear fruits in your உம்முடைய church. ஆலயத்திலே நான் செழித்து இருக்கணும். I need to flourish in your church. இன்னைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கின்றேன். I'm committing myself. என்னை அர்ப்பணித்து உம்முடைய பந்தியிலே பானம் பண்ண கடந்து வருகின்றேன். I'm going to commit myself and take part in the communion. நான் எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் உமக்கென்று செய்ய என்னை அர்ப்பணிக்கின்றேன். Whatever I do, I commit myself to do it for God, not for என் man. வார்த்தையினாலும் என் கிரியையினாலும் நான் எதை செய்தாலும் ஆண்டவரே அதை உமக்கென்று செய்ய என்னை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். I completely give myself so that I do with the wholeheartedness. Whatever I do is for your purpose, O அந்த Lord. எண்ணத்தோடு அந்த சிந்தையோடு தேவனுடைய பந்தியிலே நாங்கள் பானம் பண்ண கடந்து With வருவோம். that thought, let us take part in the communion. ஜெபத்தோடு இந்த பாடலை பாடி நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்து கர்த்தருடைய பந்திக்குள்ளாய் பானம் பண்ண கடந்து வருவோம். With a prayer attitude, shall we sing this song and commit ourselves and take part in the communion? இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கும் தெய்வம் நீரே. இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கும் தெய்வம் நீரே. என் தெய்வமே, என் இயேசுவே, நீரே போதும், வேறொன்றும் வேண்டாம். என் தெய்வமே, என் இயேசுவே, நீரே போதும், வேறொன்றும் வேண்டாம். இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கும் தெய்வம் நீரே. வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வழியில் ஆறுகளும் உம்மால் கூடும், எல்லாம் கூடும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கும் தெய்வம் நீரே. எல்லாருமாய் பாடுவோமா? Thank you, Jesus. இருக்கிறவை போல அழைக்கும் தெய்வம் நீரே. எவரையுமே மேன்மைப்படுத்த, எவரையுமே மேன்மைப்படுத்த, எவரையுமே பலப்படுத்த. Thank you, Lord. Yes. எவரையுமே you, Lord Jesus. மேன்மைப்படுத்த, Amen. எவரையுமே பலப்படுத்த. அவரால் ஆகும் எல்லாம் கூடும். சொல்லுங்கள் விசுவாசிகள், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே. Thank you, Lord. உம்மாலாகும் எல்லாமாகும், உம் கரத்தால் எல்லாமாகும், உம் கரத்தால் எல்லாமாகும். இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கும் தெய்வம் நீரே. இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கும் தெய்வம் நீரே. பலவீனனை பலப்படுத்த, தரித்திரனை செழிப்பாக்கிட, உம்மால் கூடும், எல்லாம் கூடும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இல்லாதவைகளை இருக்கிறவை போல
பல காரியங்கள் இருக்கலாம், ஆனால் இருக்கிறவைகளை போல அழைக்கின்ற தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அழைக்கும் தெய்வம் நீரே, என் தெய்வமே, என் இயேசுவே. Thank you, Lord. நீரே போதும், வேறொன்றும் வேண்டாம். என் தெய்வமே, என் இயேசுவே, நீரே போதும், வேறொன்றும் வேண்டாம். இல்லாதவைகள் Thank you, Lord. இருக்கிறவை Thank you, Jesus. போல Praise be to God. அழைக்கும் தெய்வம் நீரே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசனத்திலே நீங்கள் அமருங்கள்.